அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் நகுலன். போன காணொளியில் பார்த்திங்கன்னா நம்ம போலி மகதி 5ஆம் தமிழர் சங்கம் பாண்டியன் ஐயா அப்படிங்கிற தலைப்பில் நம்ம ஒரு காணொளி போட்டிருந்தோம். அந்த காணொளியை பார்த்துவிட்டு 5ஆம் தமிழர் சங்க உறவுகள் நம்ம இடத்துல கமெண்ட்டுகளை போட்டு கொண்டிருப்பதை, கருத்துக்கள் இட்டு கொண்டிருப்பதையும் பார்க்க முடிகிறது. இதிலே ஒருவர் எக்ஸ்ட்ரீமாக போய் என்ன சொல்கிறார் அப்படின்னா, விஜய் அவர்கள் வருவதை முன்கூட்டியே நீங்கள் கணித்து இருக்கிறீர்கள் என்றால் சொன்னால் நீங்களும் இலுமினாட்டி கும்பலில் ஒரு ஆள் அப்படின்னு கருத்து போடுறார். இது எப்படி இருக்குது அப்படின்னா, இவர்களுடைய அந்த எண்ணம்ங்கிறது இவ்வளவு தான் இருக்குது. ஏன்னா இவர்கள் ஒரு கற்பனையிலே ஊறியவர்கள், அந்த கற்பனைக்குள்ளாக இருக்கிறவர்கள். இவர்கள் புதிதாக இவர்களை ஒருத்தர் விமர்சனம் செய்கிறார்கள் எனும் பொழுது அவர்கள் மேலு சேற்றை வாரி வீசுவது என்பது நம்ம கடந்த காலங்களிலிருந்தே நாம் பார்த்து கொண்டு வந்திருக்கிறோம். குறிப்பாக மக்களை ஏமாற்றி ஆன்மீகம் என்கிற பெயரில் மக்களை ஒரு பாடல் மூலமாக ஏமாற்றி போட்டுக்கிருந்த ஒரு தீய சக்தியை நம்ம அடிக்கோடிட்டு காட்டும் பொழுது அவர் நம்ம மீது என்ன சேரவாதி இறைச்சார் என்பதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் நம்மை சின்னம்மாவின் படைத்தளபதி அப்படின்னு சொல்லி ஒரு பட்டத்தை கொடுத்தார். இப்போது இந்த 5ஆம் தமிழர் சங்க உறவுகள் நமக்கு என்ன பட்டத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா, இலுமினாட்டியினுடைய கையால் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை இவங்க கொடுக்குறாங்க. ஏன்னா விஜய் வர்றதை முன்கூட்டியே இவர்கள் சொன்னார்கள். அப்போ நான் என்ன சொல்கிறேன், நான் மக்களோடு மக்களாக பயணித்து மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய கருத்துக்களை வாங்கி உளவியல் ரீதியாக இதுதான் தமிழ்நாட்டிலே உருவாகப் போகிறது என்பதை ஆழ்ந்து சிந்தித்து கணிதத்தின்படி எடுத்த அந்த கணிப்பை இவர்கள் போகிற போக்கில் இலுமினாட்டி சதி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்படின்னா இவர்களுடைய அறிவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. இந்த 5ஆம் தமிழர் சங்க உறவுகளுக்கு நான் கேட்டுக்கிறேன். நான் இந்த பாண்டியன் ஐயா அவர்கள் நான் நேற்று அவர்கள் நேற்று யூடியூப்பை பார்த்துவிட்டு இன்றைக்கி நான் பதில் பேசிகிட்டு இருக்கேன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. கிட்டத்தட்ட 10 வருடங்களாக பாண்டியன் ஐயாவை நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். 10 வருடங்களாக. 10 வருடத்துக்கு முன்னாடி பாண்டியன் ஐயாவும் நானும் குழுவில் இருந்தோம். ஐயாவுடைய குழுவில் நான் இருந்தேன். பாண்டியன் ஐயா மிகச்சிறந்த ஒரு கவர்ச்சிகரமான ஒரு பேச்சாளருங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. பொதுவாகவே பார்த்திங்கன்னா, இப்போ எங்களுடைய டீமில் இருக்கக்கூடிய ஃப்யூச்சர் சென்ஸ் ஆஃப் காட் ஐயாவுடைய அந்த பாஸ்கர் மோகன்ராஜ் ஐயாவுடைய அந்த ஸ்பீச்சை நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். ஒவ்வொரு வார்த்தையும் மிக அழகாக அவர் கையாளுவார். அந்த வீடியோவை நீங்கள் ஆரம்பத்தில் அந்த வீடியோவை கேட்டிங்கன்னா முடிகிற வரைக்கும் அந்த வீடியோவை கேட்கலான்னு தோணும். தீய சக்திகள் அந்த சேனலை முடக்கி விட்டார்கள்ங்கிறது வேறு ஒரு கதை. ஆனாலும் அது மாதிரி ஒரு மிகச்சிறந்த ஒரு திறமையாளரை நான் 2016 பார்த்துருக்கேன்னா அது பாண்டியன் ஐயா மட்டும்தான். ஏன்னா பாண்டியன் ஐயா பார்த்திங்கன்னா அந்த நாங்கள் இருந்த குழுவில் பல்வேறு தியரிகளை பல பேர் பேசிகிட்டு இருந்தாலும் இறுதியாக ஒரு முடிவை கொடுத்து ஒரு சரியான நெறிப்படுத்துதலை கையாண்டவர் பாண்டியன் ஐயா. யாரையுமே ரொம்ப மோசமாலாம் திட்டமாட்டார். அதிகபட்ச அவருடைய வார்த்தையை பார்த்தீங்கன்னா முண்டமே அகன்றுபோ அந்த மாதிரி தான் பேசுவார். அந்த ஔவையார் மாதிரி 8.25 லட்சணமே அந்த மாதிரி ஒரு அழகாக தமிழை கையாளக்கூடிய மிகச்சிறந்தவர் தான் பாண்டியன் ஐயாங்கிறதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் 2016 நான் அவரோடு முதலாக 5ஆம் தமிழ் சங்கம் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது அவரோடு பயணித்தவன் அப்படிங்கிற முறையில் நான் சொல்கிறேன். ஆனாலும் இப்போ நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் தன்னை இமாம் மகதியாக அவர் குறிப்பிடுகிறார். இப்போ இமாம் மகதியாக அவர் குறிப்பிடும்பொழுது நேரடியாக ஆன்மீகத்தில் அது நுழைந்து என்ன சொல்ல வருகிறார், தன்னை தேவதூதன் என்று காட்டுகிறார். இப்போது அவர் என்ன சொல்கிறாரு, எங்களுடைய கடவுளர்கள் 2026 எங்களை வெல்ல வைப்பார்கள் அப்படின்னு சொன்னார். என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் நம்ம எங்கள் மக்களுக்கு நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். பொதுமக்களுக்கு நீங்கள் ஒரு கற்பனையால் இருக்கீங்க அப்படின்னா எங்களுடைய கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். ஏன் 2026 உங்களுடைய கடவுள்கள் உங்களை வெல்ல வைக்கவில்லை? அப்போ உங்களின் பிரச்சனையா இல்லை உங்கள் கடவுளோடைய பிரச்சனையா? இதை நீங்கள் சொல்லணுமா இல்லையா? ஏதோ கேள்வி கேட்குறவங்களையெல்லாம் இலுமினாட்டி 9+11 ராவணன் ராமன் பரசுராமன் சகுனி இப்படியெல்லாம் கதை ஆதிகால அந்த மகாபாரத கதையை மீண்டும் 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 எழுதி கொண்டு எதை நீங்கள் முன்னிறுத்த வருகிறீர்கள்? இது என்ன யுகமாக இருக்கிறது?
இங்கு இருக்கக்கூடியவர்கள் எதை நம்புகிறார்கள், அவர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது என்று அவர்களுடன் இணைந்து பயணித்தால் மட்டும்தானே அவர்களுடைய ஓட்டை நீங்கள் வாங்க முடியும். அந்த ஒரு சாதாரண ஒரு உளவியல் கூட தெரியாத நீங்கள் இன்னும் ஆதிகால புராணங்களிலே இருந்து கொண்டு ராமன், ராவணன், சகுனி, பரசுராமன் என்று சொல்லி கொண்டு இருக்கிறீர்கள். இதெல்லாம் கூட பரவாயில்லை. தன்னை இம்மாற்றுவராக பாண்டியன் ஐயா பறைசாற்றி கொண்டு வந்ததை நான் பார்த்துக்கிட்டு தானே இருந்தோம். ஏன் அதை பண்ணணும்? இப்போ இமாம் மஹதி என்பவர் யார் நான் கேட்குறேன். சாதாரண விஷயம். இமாம் மஹதி என்பவர் யார்? சாதாரண நீங்கள் குரானில் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இமாம் மஹதி என்பவர் ஃபாத்திமா அவருடைய வழியிலே வந்தவர்களாக இருப்பார்கள்னு சொல்லி நபிகள் சொல்கிறார். அதே சமயத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த மஹதி என்பவர் எங்கே அடையாளப்படுத்தப்படுகிறார்? ஒரு மெக்காவிலோ மதீனாவிலோ தான் அவர் அங்கே மெக்காவில் அறிமுகப்படுத்தப்படுகிறார். அங்கு தான் இமாம் மஹதி இவர்தான் என்பதை அங்கு இருக்கக்கூடியவர்கள் கண்டுபிடிப்பார்கள் அப்படிங்கிற தீர்க்க தரிசன குறிப்புகள் குர்ஆனில் இருக்குது. அப்படிங்கும் பொழுது அதுலேயும் நிறைய கொடுத்துருக்காங்க. சிகப்பானவராக இருப்பார், மூக்கு நீளமாக இருக்கும், இப்படியான குறிப்புகள் இமாம் மஹதியை பற்றி வந்திருந்தாலும் இப்போது பாண்டியன் ஐயா என்ன சொல்கிறார்? தன்னை ஃபாத்திமா அவர்களுடைய வழியிலே வந்தவன் என்பதை சொல்கிறாரா? அப்படி சொல்கிறால் இவர் தமிழர் என்பதை எப்படி நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள்? இப்போது எனக்கும் பாண்டியன் ஐயாவுக்கும் ஆரம்ப 2016 காலகட்டத்திலே என்ன இவர் மேலே எனக்கு கோபம் வந்தது அப்படின்னா, இவர் ஒரு சாதியவாதத்தை முன்னெடுப்பதாக இருந்தார். சாதியவாதத்தை முன்னெடுத்து பல சாதி இந்த தெலுங்கு, கன்னடம், மலையாளம் என்று இவர்களை பிரித்து விட்டு தன்னை தமிழராக உயர்த்தி கொள்வதில் யூதர்களுக்கும் நமக்கும் என்ன ஒரு வேறுபாடு இருந்துவிடப் போகிறது? தமிழர்கள் தான் இறைவனுடைய தேவதூதர்கள் என்று நாம் சொல்லி கொண்டு இருந்தோமேயானால் யூதர்களுக்கும் நமக்கும் என்ன வேறுபாடு இருக்குது? அவன் ஒரு களிசடை, நம்மள ஒரு களிசடைங்கிற மாதிரி தானே ஆகி போயிடும். அப்படி ஒரு களிசடை அரசியலை தானே நீங்கள் கொண்டு இருக்கிறீர்கள் என்பதைத்தான் 5ஆம் தமிழ் சங்கத்தை பார்த்து நான் கேட்டுட்ருக்கேன். இதில் இந்த 5ஆம் தமிழ் சங்கவாதிகள் என்னுடைய கமெண்ட்டில் 5ஆம் தமிழ் சங்கத்தை பற்றி நீங்கள் பேசிட்டு போங்க, என்னமோ பண்ண, உங்களுடைய பெருமையை உங்களுடைய குழுவில் வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய யூடியூப் சேனலில் கருத்திட்டு கொண்டு வைத்துக் கொள்ளுங்கள். அதை விட்டு என்னுடைய சேனலில் நீங்கள் 5ஆம் தமிழர் சங்கம் பாண்டியன் ஐயாவையோ 5ஆம் தமிழர் சங்க கொள்கையையோ எங்கள் இதில் வைத்து இங்கே இருக்கக்கூடிய என்னுடைய உறவுகளை நீங்கள் நாசமாக்குவீர்கள் என்று சொன்னால் உங்களை நாங்கள் மகதியாக பார்க்கவில்லை, தஜ்ஜாலின் அந்தி கிறிஸ்துவின் ஆட்களாக நாங்கள் பார்க்குறோம். அப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? தமிழ்நாட்டில் இனப்பிரச்சனையை உருவாக்க போகிறீங்க, சாதிய பிரச்சனையை உருவாக்க போகிறீங்க, மத பிரச்சனையை உருவாக்க போகிறீங்க. தெளிவாக தெரியுது. நீங்கள் இப்போ நான் என்ன சொல்கிறேன், ராமன் நல்லவனா கெட்டவனா அது ஒரு புராண கதை. ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ராமனை என்ன சொல்கிறீங்க? ஒரு திருநங்கைன்னு சொல்கிறீங்க. அப்போ ராமனை வழிபடுபவர்கள், காலங்காலமாக வழிபட்டு கொண்டு இருக்கிறவர்கள், விஷ்ணு கோத்திரத்தார்கள் என்ன நினைப்பாங்க? இப்போ அவங்களுடைய மனதை நீங்கள் காயப்படுத்துகிறீங்க. அப்படி காயப்படுத்தி ஓட்டு வாங்கி நீங்கள் ஜெயிக்கலாம்னு நினச்சிங்கன்னா இது முட்டாள்தனமாக இல்லையா? நான் நேரடியாகவே கேட்குறேன். ஐயா பாண்டியன் ஐயாவே நேரடியாக கேட்குறேன். இன்னும் ஆதி காலத்தில் ஒரு உளவியல் என்பதை முதல்ல படியுங்க. நிகழ்வு அரசியல் என்ன என்பதை படியுங்கள். ஒரு ஓட்டையோ ஒரு விஷயத்தையோ ஒரு ஓட்டை வாங்கணும் அப்படின்னா அந்த மக்களை அவன் எப்படி நமக்கு ஓட்டு போடுவான்? நீங்கள் சொன்ன மாதிரி தமிழர்கள் ஓட்டு வந்தால் மட்டும் நாங்கள் தமிழ்நாட்டை வென்று விடுவோம் என்று நினைத்து கொண்டு தமிழர் பிரிவினைவாதத்தை விதைத்து கொண்டு இருக்கிறீர்கள், சாதியவாதத்தை முன்னிறுத்தி கொண்டு இருக்கிறீர்கள். ஆனால் உங்கள் சாதியவாதமோ மதவாதமோ வடநாடுகளிலே எடுபடும். நீங்கள் பிஜேபியில் இணைந்து கொள்ளுங்கள், ஆர்எஸ்எஸ்ஸில் இணைந்து கொள்ளுங்கள், குஜராத்திலையும் மணிப்பூரிலையும் போய் இந்த அரசியலை செய்தீர்கள் என்று சொன்னால் 100க்கு 100% உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதை விட்டுவிட்டு இங்கே யாதும் ஊரே யாவரும் கேளீர், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று உலகத்துக்கே பெரும் தத்துவங்களை அறிவித்த இந்த தமிழர் பூமியிலே உங்களுடைய பிரிவினைவாதம் என்பது செல்லவே செல்லாது. அதே சமயம் இறைவனுடைய பெயரால் நீங்கள் செய்த அநியாயங்களுக்கு நீங்களே பொறுப்பாவீர்கள். அதற்கு நீங்கள் சொன்ன அந்த இறை தத்துவமே உங்களுக்கு சரியான பாடத்தை புகட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.